மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இண்டெக்ஸ் மேட்சிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். இண்டெக்ஸு அண்டு மேட்சிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷனை பற்றி ஒரே கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணி செய்கிறது பார்ப்போம். ஒரே லைனில் எப்படி செய்கிறது சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏ காலத்தில் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃப்ரூட்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பி காலத்தில் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த ஃப்ரூட்ஸுக்கு கீழே இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணோன்னா அதனுடைய விலையை வந்து இந்த இடத்துல சொல்லணும். அதுக்கு என்ன செய்ய போகிறோம், இண்டெக்ஸு மேட்சிங்கிற ரெண்டு ஃபார்முலா வச்சு பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்னு சொல்லி கொடுத்துங்க. இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து என்ன கேட்குது பார்த்தீங்களா, அரே கேட்குது. அரேனா இந்த அரே தான், அதாவது ப்ரைஸினுடைய விலையை மட்டும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துட்டு அதில் மேட்ச் பண்ண போகிறீங்க. மேட்ச்னு சொல்லி கொடுத்துருங்க. மேட்சை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்குது, லுக்கப் வேல்யூ கேட்குது. இந்த இடம் தான், இங்கே தான் நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொல்லி என்ட்ரி பண்ண போகிறீங்க, அதனுடைய விலை தான் அப்படி வரும். அப்போ இந்த பாக்ஸை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஒரு கமா ஒன்று கொடுத்துங்க. அடுத்தது லுக்கப்னுடைய அரே கேட்குது. இப்போ இங்கே என்ன அடிப்பீங்க, ஆப்பிளும் ஆரஞ்சுன்னு அடிப்பீங்க. அது எங்கே இருக்குது, இந்த இருக்குது, அதை செலக்ட் பண்ணிங்க. அப்படி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு கமா ஒன்று கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸாக்ட் மேட்ச் ஜீரோவை கிளிக் பண்ணிங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே ரெண்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ மொத்தம் ரெண்டு ப்ராக்கெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஏன் இந்த மாதிரி வருதுன்னா இந்த இடத்துல நம்ம எதுவுமே டைப் பண்ணலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல டைப் பண்ண போகிறேன். என்ன டைப் பண்ண போகிறேன், மேங்கோன்னு சொல்லி டைப் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த இடத்துல போய் மேங்கோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 120 ரூபான்னு சொல்லுது. அதே வேறு நேம் கொடுத்து பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆப்பிள்னு சொல்லி என்ட்ரி பண்ண போகிறேன். என்ட்ரி பண்ணினா உங்களுக்கு 200 ரூபான்னு சொல்லி வரும். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.